என் அன்பு சொந்தங்களுக்கு இனிய காலை வணக்கம். வழமை போல் ஞாயிறு சிறப்பு பதிவோடு உங்களை சந்திப்பவன் உங்கள் சிவக்குமார். அருமை உறவுகளே, ஈரான் அமெரிக்கா சண்டை, அதனால் நமக்கு ஏற்பட்ட முதல் விளைவு அடுப்பங்கரை வரையில் வந்திருக்கிறது. நான் அந்த போர் தேவையா தேவையில்லையா என்று தங்களோடு விவாதம் செய்ய வரவில்லை. ஒரு சில செய்திகளை மட்டும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். மாவீரன் அசோகன், கலிங்க போருக்கும் அவனுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. கலிங்க போரை போல அசோகனுக்கு வெற்றி கொடுத்த போர் வேறு எதுவும் இல்லை. போரிலே வென்றுவிட்டான் மாவீரன் அசோகன். தன்னுடைய படை பாசறையிலே போர் பாசறையிலே அமர்ந்திருக்கின்றான். ஒரு புத்த பிட்சு அசோகனை பார்க்க வருகின்றார். அந்த பிட்சுவை பார்த்த உடனேயே அசோகன் மமதையிலே, ஐயா பார்த்தீர்களா என்னுடைய வெற்றியை என்று ஆணவமாகவும் ஆக்ரோஷமாகவும் ஆனந்தமாகவும் கூறுகின்றான். சரி வாரும் என்று இருவருமே சேர்ந்து கலிங்க போர்க்களத்திற்கு செல்லுகிறார்கள். போர்க்களம் எப்படி இருக்கும் என்று நமக்கு தெரியும். மரண ஓலங்கள், கணவனை இழந்த மனைவிமார்கள், மகனை இழந்த தாய்மார்கள், தந்தையை இழந்த குழந்தைகள், கைகால்களை இழந்தவர்கள் என்று மலை மலையாய் பிணக்குவியல்களும் குற்றுயிருமாய் கொலை உயிருமாய் கடந்த உடல்கள், இரத்தம் ஆறென பெருகி ஓடுகிறது. இந்த காட்சிகளை எல்லாம் அசோகன் அந்த புத்த பிட்சுவிடம் காண்பிக்க, இவற்றையெல்லாம் பார்க்கின்ற அந்த புத்த பிட்சு அசோகனை பார்த்து சொல்லுகின்றான், இந்த தாய்மார்களின் மரண ஓலத்தில் தான் உன்னுடைய வெற்றி அடங்கியிருக்கிறதா? தந்தையை இழந்து தவிக்கின்ற இந்த குழந்தைகளின் அழுகுரலில்தான் உன்னுடைய வெற்றி அடங்கியிருக்கிறதா? பல பெண்கள் விதவையாகி இன்று அழுது கண்ணீர் விட்டு புலம்புகிறார்களே, இதில்தான் உன்னுடைய வெற்றி இருக்கிறதா என்று அசோகனை பார்த்து கேட்க, அதுவரையில் இரத்தத்தில் வெற்றி கண்ட அந்த அசோகன் போர்வாளை கீழே போடுகின்றான். என் வாழ்நாளிலே இனிமேல் நான் போர் செய்ய மாட்டேன் என்று உறுதி எடுக்கின்றான். அசோகன் எத்தனை பெரிய வீரன்! ஒரு சாது அவனை மனிதனாக மாற்றியது. தமிழ் இலக்கியங்கள் பல இருக்கின்றன. அதிலே போரையும் காதலையும் பாடாத இலக்கியங்கள் என்று ஏதேனும் இருக்கிறதா என்றால் ஐயமே. பெரும்பாலும் ஏதேனும் ஒன்றை பற்றி பேசும். நம்முடைய பாரத மண் இருக்கிறதே, சமயங்களை தோற்றுவித்த மண். பல அறிஞர்களையும் யோகிகளையும் ஞானிகளையும் துறவிகளையும் பெற்றெடுத்த மண். இந்த மண்ணிற்கு தீவிரவாதம் என்றால் என்னவென்று தெரியாது. இந்த மண்ணிலே பிறந்தவன் அணு ஆயுதங்களையும் பீரங்கிகளையும் வெடிகுண்டுகளையும் கண்டுபிடிக்கவில்லை என்றால், இந்த மண் மதங்களின் கூடாரமாக, அமைதியின் பிறப்பிடமாக, சமாதானத்தின் உச்சமாக திகழ்ந்திருக்கிறது என்றுதானே இதற்கு பொருள். ஆகையால் தானே அசோகன் போன்ற மாவீரனை ஒரு புத்த பிட்சு அந்த நிலையிலிருந்தே மாற்றிக் கொண்டு வந்தார். பல போர்கள் சாதாரண ஒரு மனிதனாலே தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கின்றன. போரில் கூட தர்மத்தை கடைபிடித்தவர்கள் தமிழர்கள். போர் செய்வது தர்மமா? அதில் என்ன தர்மம் இருக்கிறது என்று கேட்கிறீர்களா? போர் செய்வது தர்மம் இல்லைதான்.
அதிலும் ஒரு தர்மம் இருக்கிறது. என்னவென்றால், போர் எல்லோராலும் நடத்தக்கூடாது, நடத்தவும் முடியாது. ஒருவனோடு ஒருவன் மோதுகிறான் என்று சொன்னால் ஒத்த வயது, ஒத்த எடை, ஒத்த திறமை, ஒத்த வலிமை, இவைகள் இருக்கின்றவன் மட்டுமே ஒருவரோடு ஒரு மல்லுக்கு நிற்க முடியும். மல்யுத்தம் போன்ற போட்டிகளிலே ஏன் எடையை பார்க்கிறார்கள்? அதை போரிலும் பார்க்க வேண்டும். பல இடங்களிலே போர் என்று சொன்னால் வயோதிகர்கள், பெண்கள், குழந்தைகள், முடியாதவர்கள், அதாவது மாற்றுத்திறனாளிகள், இவர்களுக்கெல்லாம் பாதகம் இல்லாமல் ஒரு தனி இடத்தில் போர் நடைபெறும். உங்களில் பலர் வீரயுக நாயகன் வேள்பாரி படித்திருப்பீர்கள். அங்கு மூவேந்தர்களும் பாரியை எதிர்க்க திட்டமிடுகின்ற பொழுது சண்டை நடைபெறும் இடத்தை தெரிவு செய்கின்றான் பாரி வள்ளல். யாருக்கும் பாதிப்பு இல்லாமல் இருக்கின்ற தட்டியங்காட்டிலே சண்டை நடைபெறும். அந்த காட்சிகளை கண்டால், கேட்டால் அல்லது படித்தால் நம்மில் இன்றும் பலருக்கு கண்ணீர் வரும். இவை வரலாறு, கற்பனை கதை கிடையாது. அதில் கூட வீரர்கள் மரணம் அடைவது ஒரு இயல்பு. சண்டை போட்டு வீர மரணம் அடைவது இயல்பு. அதற்காக மனிதாபிமானம் இல்லாமல், மனித தன்மை இல்லாமல் அப்பாவிகளையும் சம்பந்தமே இல்லாத மக்களையும் தாக்குவது அல்லது பிணமாக்குவதில் எந்த விதத்திலும் தர்மம் இல்லை. நான் தொடக்கத்திலேயே சொல்லியிருந்தேன், நம்முடைய மதம், நம்முடைய மண் மதங்களின் பிறப்பிடம் என்று. நமக்கு தெரியும், பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் பிரதமராக இருந்தபொழுது வகுத்தளித்த பஞ்சசீல கொள்கைதான் இன்று உலகிலே ஒற்றுமைக்கும் கூட்டுறவிற்கும் வழிவகுத்திருக்கிறது. அந்த கொள்கையை ஓரளவேனும் கொண்டதன் காரணமாக தான் இன்றும் கூட ஈரான் நமக்கு ஆதரவு தெரிவிக்கிறது. ஆனால் உலகத்தில் எந்த மூலை முடுக்கில் சண்டை பிரச்சனை என்று சொன்னாலும் சமாதானம் செய்வதற்கு செல்லுகின்ற முதல் நாடு இந்தியாவாகத்தான் இருந்திருக்கிறது எனக்கு தெரிந்து. ஏனோ அது இந்த முறையிலே அது சரியாக வெளிப்படவில்லை, எனக்கு தெரியவில்லை. போர் என்று சொல்லுகின்ற பொழுது அதிலும் தர்மத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தேன். காரணம், அப்பாவிகள் பாதிக்கப்படக்கூடாது. வில், வாள், வேல் போன்ற போர் கருவிகளை வைத்துக்கொண்டு நேருக்கு நேராக தாக்கினார்கள். வரலாற்றிலே நாம் படித்திருக்கின்றோம், சில அரசர்கள், சோழர்களும் பாண்டியர்களும் வயல்வெளிகளுக்கு தீ வைத்தார்கள் என்று படித்திருக்கின்றோம். என்றால் விவசாயத்தை அழித்தால் மக்களுக்கு பஞ்சம் வரும் என்று. அழித்தது தவறுதான், அழித்தது தவறு என்று நேருக்கு நேராகவே பல புலவர்கள் அந்த மன்னர்களுக்கெல்லாம் நீர் செய்வது தவறு என்று சுட்டிக்காட்டி திருத்தவும் செய்திருக்கிறார்கள். ஔவையார் போன்றவர்கள், கோவூர் கிழார் போன்றவர்கள், இவர்களெல்லாம் சந்து செய்தார்கள். ஒரு அரசனுக்கும் இன்னொரு அரசனுக்கும் இடையிலே சண்டை நடைபெறுகின்ற பொழுது ஒரு சாதாரண மனிதன் சென்று நடுவிலே நின்று கொண்டு சண்டையை தீர்த்து வைப்பார். அதற்கு பேர் சந்து செய்வித்தல் என்று தமிழ் இலக்கியம் செப்புகிறது. அப்படி போரும் காதலும் தமிழனுடைய இரண்டு கண்கள். அவனுக்கு அன்பும் காதலும் தானே தெரியும். அதிலே போரும் ஒன்று. அதற்காக அதர்மத்திற்காக போரிட மாட்டான். தன்னை அழிக்க வருகின்ற பொழுது போரிடுவானே தவிர அவன் மற்றவர்களை அழிக்க மாட்டான். சேர சோழ பாண்டியர்கள் அடித்துக் கொண்டிருந்தார்கள் தான். இருந்தாலும் கூட சம்பந்தப்பட்டவர்களுக்கு மட்டுமே அதில் ஆபத்து நேர்ந்தது. அப்பாவிகளுக்கும் சம்பந்தம் இல்லாதவர்களுக்கும் யாதொரு பாதிப்பும் இல்லை. நூற்றுக்கணக்கான பள்ளி குழந்தைகள் என்ன தவறு செய்தார்கள்? ஆசிரியர் பெருமக்கள் என்ன தவறு செய்தார்கள்? மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நோயாளிகள் என்ன தவறு செய்தார்கள்? இந்த பாவத்தை எல்லாம் அவர்கள் எங்கே கொண்டு கழுவ இருக்கிறார்கள்? இரண்டு நாடுகளும் தான் என்கின்ற ஈகோ என்ற தன் முனைப்பு, தான் என்ற எண்ணம் யாருக்கு இருக்கிறதோ அவனுக்கு அந்த தான் என்கின்ற சொல்லே அழிவை கொடுக்கும் என்பதில் ஐயமில்லை. நேற்று கூட ஒரு செய்தியை படித்தேன்.
ஜார்ஜ் புஷ் அவர்கள் இந்தியாவிற்கு வர இருந்த பொழுது 2006ஆம் ஆண்டிலே எங்கள் தலைவர் இங்கு வர வேண்டும் என்றால் குடியரசு மாளிகையில் விரிக்கப்பட்டிருக்கின்ற அந்த கம்பளத்தை மாற்ற வேண்டும், அவர் இங்கு இருக்கின்ற வரையில் அந்த இந்தியாவின் குடியரசுத் தலைவர் மாளிகையின் கட்டுப்பாடுகள் முழுதும் அமெரிக்கர்கள் கைக்கு வர வேண்டும் என்று ஆணை பிறப்பித்தார்கள். அதற்கு சொன்னார் ஒரு மனிதர், நீங்கள் இங்கு வரவில்லை என்றாலும் பரவாயில்லை, உங்களுக்காக நாங்கள் இந்த பாரம்பரியமான கம்பளத்தை மாற்றவும் முடியாது, இந்த மாளிகையின் கட்டுப்பாடுகளை உங்களிடம் கொடுக்கவும் முடியாது என்று பகிரங்கமாக ஒரு குரல் கொடுத்தார். மாபெரும் தமிழன் மரியாதைக்குரிய டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்கள். அந்த துணிச்சல் இருக்க வேண்டும். யாருக்காகவும் என்னுடைய பாரம்பரியத்தை நான் விட்டுக் கொடுக்க மாட்டேன், யாருக்காகவும் என்னுடைய நிலைப்பாட்டில் இருந்து நான் நழுவ மாட்டேன் என்று காப்பாற்றினார். போர் என்றால் இந்த அளவிற்கு தான் இருக்கும் என்பதை நாம் இன்று கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் கொள்கையை வேறொடு சாய்ப்போம் என்றான் புரட்சிக்கவி பாரதிதாசன். இவைகளெல்லாம் ஏட்டளவில்தான் இருக்கின்றன. போரும் அமைதியும் என்ற நூலை நாம் படித்திருக்கின்றோம். போர் இருக்கிறது, அமைதி இல்லையே. மனிதன் நன்றாக வாழ வேண்டும் என்று சொன்னால் அவன் வாழ்க்கைக்கு நிம்மதி வேண்டும். அந்த நிம்மதி எங்கிருந்து கிடைக்கும்? வாழ்க்கையிலே அமைதி இருந்தால் அந்த அமைதி மனிதன் வாழ்க்கைக்கு தேவையான நிம்மதியை கொடுக்கும். என் அன்பு சொந்தங்களே, இந்த பரந்துபட்ட உலகத்திலே எத்தனை விரைவிலே இந்த உலகப் பொருள்கள் எல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டனவோ அத்தனை விரைவில் இத்தனை பெரிய அழிவை சந்திப்பதில் தவறில்லை. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அவர்கள் இந்த அணுகுண்டுகளை எல்லாம் தன்னுடைய ஜெர்மனி தேசத்துக்கு எதிராக சென்று அமெரிக்காவில் சென்று கண்டுபிடித்து நாகர்சாகி ஹிரோஷிமாவிலே தாக்கத்தை உண்டு பண்ணிய பொழுது அவர் கண்ணீர் மல்க அழுதிருக்கின்றார். இத்தனை பெரிய தாக்கத்தை எல்லாம் உண்டு பண்ணும் என்று தெரிந்திருந்தால் நான் அந்த அணுகுண்டுகளை எல்லாம் கண்டுபிடித்திருக்க மாட்டேனே என்று வருந்தியதாக தன்னுடைய சுய வரலாறு புத்தகத்திலே அவர் எழுதியிருக்கின்றார். ஆகவே அன்பு உறவுகளே, இந்த உலகம் அமைதி பூங்காவாக வலம் வர வேண்டும், நல்லவர்களும் அப்பாவிகளும் நிலையாக வாழ வேண்டும் என்றால் நம் அனைவருடைய ஒற்றுமையும் அனைவருடைய பிரார்த்தனையும் இந்த அமைதியான உலகத்திற்கு வழிவகுக்கும். அதுவே இந்த பாரதத்தாய் உலகிற்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்ற பாடமும் ஆகும். நன்றி உறவுகளே. மீண்டும் இதேபோல் இன்னொரு செய்தியோடு அடுத்த வாரம் சந்திப்போமா? என் அன்பு சொந்தங்களுக்கு இனிய காலை வணக்கம். வழமை போல் ஞாயிறு சிறப்பு பதிவோடு உங்களை சந்திப்பவன் உங்கள் சிவக்குமார்.